வணக்கம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஒரு ரகசிய மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பிபிஎன்னோட தி அன்ஸ்போக்கன் கோடு புத்தகத்தை வச்சு நாம பேசாத அந்த மொழியை எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம பேச்சை இன்னும் எப்படி சிறப்பா மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். எப்போவாச்சும் மனசு சரியில்லாதப்ப கூட யாராச்சும் கேட்டா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்போம் இல்லையா? பார்க்க இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா நாம பேசாத அந்த ரகசிய மொழிக்கு இதுதான் முதல் படி. நாம சொல்றது ஒண்ணு, ஆனா உணர்றது இன்னொன்னு. இந்த கேப் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, நம்ம பேசுற வார்த்தைகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தம் என்ன, நம்ம பொதுவா என்ன தப்பு பண்றோம், அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்துட்டு கடைசியா நீங்க உடனே பயன்படுத்த ஒரு 5 நிமிஷம் ஆக்ஷன் பிளானும் இருக்கு. முடிக்கும்போது வார்த்தைகளோட உண்மையான பவர் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். நாம உண்மையிலேயே என்னதான் சொல்றோம்? நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரடி அர்த்தம் ஒண்ணு இருந்தாலும் அதுக்குள்ள ஆழமான சொல்லப்படாத ஒரு மெசேஜும் ஒழிஞ்சிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த சொல்லப்படாத குறியீடுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இதை ஒரு ஐஸ்பர்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம காதால கேட்குற வார்த்தைகள்லாம் அந்த ஐஸ்பர்கோட நுனி மட்டும்தான். ஆனா தண்ணிக்கு கீழே நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உணர்ச்சிகள், கலாச்சாரம், நம்ம ஆழ் மனசுல இருக்கிற எண்ணங்கள்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க முதல் ஸ்டெப். சரி, இந்த ரகசிய மொழியை நாம புரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது எது? நாம எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற சில பொதுவான தவறுகளை இப்ப பார்க்கலாம். இதுல நீங்க எங்க வரீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் தப்பு ரொம்ப பெரிய தப்பு. வார்த்தைகளை அப்படியே அதோட நேரடி அர்த்தத்துல மட்டும் எடுத்துக்கிறது. நம்ம ரொம்ப அவசரத்துல இருக்கும்போது வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சியையோ பாடி லாங்குவேஜையோ கவனிக்காம விட்டுடுறோம். ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இட்ஸ் ஃபைன்னு சொல்றாரு, ஆனா அவரோட குரல்ல ஒரு ஏமாற்றம் தெரியுது. இப்போ அந்த ஃபைனுங்கிற வார்த்தையை நம்புவீங்களா இல்ல அந்த குரலை நம்புவீங்களா? நம்மள நிறைய பேர் அந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடும் இல்லையா? ரெண்டாவது தப்பு இந்த அதாவது சொல்ல போனா இந்த மாதிரி ஃபில்லர் வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்றது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்ல வர விஷயத்தோட பவர் குறைஞ்சு நம்ம பேச்சுல ஒரு தெளிவில்லாத தன்மை வந்துடுது. மூணாவது தப்பு, இது ரொம்ப காமன். ஒரு வார்த்தைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா கல்ச்சர்லயும் ஒரே அர்த்தம் தான் நாம ரொம்ப சுலபமா நினைச்சுக்கிறோம். ஆனா பல குழப்பங்களுக்கும் மனக்கசப்புகளுக்கும் இதுதான் மூல காரணமா அமையுது. இங்க பாருங்க, ஒரு சூப்பர் உதாரணம். நான் ட்ரை பண்றேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சில கல்ச்சர்ல அதுக்கு அர்த்தம் நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுறேன்னு ஒரு உறுதி. ஆனா வேற சில கல்ச்சர்ல என்னால முடியாதுன்னு நாகரிகமா மறுக்கிறதுக்கு இப்படி சொல்வாங்க. பாத்தீங்களா, ஒரே வாக்கியம் தான், ஆனா இடம் மாறினா அர்த்தம் எப்படி தலைகீழா மாறுதுன்னு. நாலாவது தப்பு, வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுட்டு அவங்களோட உடல் மொழியை, அதாவது பாடி லாங்குவேஜை சுத்தமா கண்டுக்காம விடுறது. ஒருத்தர் பேசும்போது அவங்க கை, கண்ணு, முகமெல்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம கவனிக்கணும். வார்த்தையும் உடம்பும் வேற வேற கதை சொல்லும்போது கேட்கறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தேகம் வரும். இன்னொரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் உங்க கண்ணை நேரா பார்க்காம எங்கேயோ பார்த்துக்கிட்டே நான் உங்க கூட ஒத்துக்கிறேன்னு சொன்னா நீங்க அதை முழுசா நம்புவீங்களா? கண்டிப்பா இல்ல. அவரோட வார்த்தை ஆமான்னு சொன்னாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் இல்லனோ இல்ல எனக்கு ஒரு தயக்கம் இருக்குனோ ஒரு சிக்னல் கொடுக்குது இல்லையா? சரி, இப்போ இந்த தப்புகளை எல்லாம் எப்படி சரி பண்றது? வெறும் பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசினா பத்தாது இல்லையா? வாங்க அதுக்கான தீர்வுகளை பத்தி இப்போ பார்க்கலாம். இது நம்ம பேச்சை திறமையா மாத்துறதுக்கான ஒரு சாவி மாதிரி. முதல் பிரச்சனைக்கு வருவோம். வார்த்தைகளை மட்டும் கேட்கறது. இதுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். இனிமே ஒருத்தர் பேசும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்காம அவங்க குரலோட டோன், அவங்க பேசுற வேகம், எந்த சூழ்நிலையில பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் சேர்த்து கவனிக்க ஆரம்பிங்க. அப்போதான் உங்களுக்கு முழு படமும் புரியும். அடுத்து, இந்த ஃபில்லர் வார்த்தைகளை அதிகமா யூஸ் பண்றது. அதுக்கு பதிலா நம்ம பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு நோக்கத்தோட கவனமா தேர்ந்தெடுத்து பேச பழகிக்கலாம். இது நம்ம பேச்சுக்கு ஒரு பவரையும் கிளாரிட்டியும் கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதாங்க, அதுதான் விழிப்புணர்வு. அதாவது நாம யார்கிட்ட பேசுறோம், எந்த இடத்துல பேசுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கான்னு பாத்துக்கணும். நம்ம வார்த்தை மத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பேசினா போதும், நம்ம உரையாடல் தானாவே தெளிவாயிடும். ஓகே, இவ்வளோ நேரம் நாம பேசின விஷயத்தை எல்லாம் எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு தாங்க இந்த சிம்பிள் 5 மினிட்ஸ் ஆக்ஷன் பிளான். இதை நீங்க இன்னைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, இன்னைக்கு நீங்க அதிகமா யூஸ் பண்ண சில வாக்கியங்களை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஒருத்தர் பேசும்போது அவங்க வார்த்தைக்கு மட்டும் ரியாக்ட் பண்றீங்களா இல்ல முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்றீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.
3வது, நான் நினைக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் நம்புறேன்னு சொல்லி பாருங்க. அந்த வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. கடைசியா, உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசும்போது உனக்கு என்ன தோணுது, ஏதாவது வித்தியாசமா சிக்னல் தெரியுதான்னு வெளிப்படையா கேட்டு பாருங்க. கடைசியா வார்த்தைகளோட உண்மையான சக்தி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கில் நீங்க நினைக்கிறத விட ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரியும். இது வெறும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இது விழிப்புணர்வு, அடுத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்மளோட செல்வாக்கு சம்பந்தப்பட்டது. ஆமாங்க, மத்தவங்கள ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிறது பத்தினது இது. இந்த ஒரு திறமைய மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா மத்தவங்க கூட உண்மையா கனெக்ட் ஆக முடியும், பிரச்சனைகளை ரொம்ப சீக்கிரமா சரி செய்ய முடியும், நம்ம எண்ணங்களை ரொம்ப தெளிவா சொல்லி ஒரு நல்ல லீடரா கூட வர முடியும். அப்போ இன்னையிலிருந்து நீங்க கவனிக்க போற அந்த சொல்லப்படாத மெசேஜ் என்ன? இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இனி கவனமா கேளுங்க. நன்றி.